வணக்கம் வணக்கம். திரு சபேசன் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் மிஸ்டர் ஜோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன் சார். உங்களை இந்த சந்தோஷம். நேரலை காட்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அஹ், எனக்கு மகிழ்ச்சி. சார் உங்க சொந்த ஊர் எங்க இருக்குது? என்ன சொந்த ஊர் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கான்னு சொன்னா நான் பிறந்தது யாழ்ப்பாணத்துல. ஓகே. ஸோ பேசிக்கலியா ஸ்ரீலங்கா தான் என்னுடைய சொந்த ஊர். தற்போது இருக்கிறது கொழும்பு. தற்போது கொழும்புல வசித்து வர்றீங்க. ஆமா. ஓகே. நீங்க பள்ளி கல்வி எல்லாம் எங்க படிச்சீங்க சார்? யாழ்ப்பாணத்துல படிச்சிருந்தேன். என்னுடைய ஏஎல் வரைக்கும் யாழ்ப்பாணத்துல பண்ணியிருந்தேன். அதாவது இந்தியாவில் +2 சொல்லுவாங்க. +2 ஓ லெவல் வரைக்கும் யாழ்ப்பாணத்துல ஓ சென்றிருந்தேன். பிளஸ் டூ வரைக்கும் யாழ்ப்பாணம், பிளஸ் டூல இருந்து இந்தியாவுக்கு வந்தீங்க. ஆமா. ஓகே. இந்தியால பிளஸ் டூக்கு அப்புறம் நீங்க என்ன படிச்சீங்க? ஓகே. அதுக்கப்புறமா ஆக்சுவலி நான் இந்தியாவுக்கு வந்தது மெடிசின் பண்ணலாமாங்கிறது தான். நார்மலா எல்லாருமே பண்ற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நார்மலான ஆசை இல்லையா? எஸ் ஸோ எஸ் வந்தது. எஸ். பட் ஆனா அதுக்கப்புறம் அது அவ்வளவு சரி பெறல. அதுக்கப்புறமா ஓகே. டிரெக்டா நான் வேளாண்மை அது நேச்சரோட இருக்கிற இன்னொரு தொழில். ஸோ ஓகே. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஸோ அதை அப்படியே தொடங்கியிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சோ எக்ஸாக்ட்லி. ஓகே. நீங்க குடும்பம் விவசாய குடும்பமா அல்லது எப்படி சார், வணிக ரீதியானதா? இல்ல, ஆக்சுவலி என்னுடைய அப்பா ஃபைனான்சியல் செக்டர், அதாவது ஓகே. அக்கவுண்டிங் ப்ரொஃபஷன். ஓகே. ஸோ விவசாயம்னு சொல்லி அப்படி ஒன்றும் பெருசா கிடையாது. இல்லை. ஓகே. சும்மா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. பட் ஆனால் அதை நாம அப்படி பெருசா பார்த்துக்கிட்டதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. சரி சரி. ஸோ வேளாண்மைக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு என்னன்னு சொல்றது, விவசாயத்தை பத்தின ஒரு ஐடியா உண்டு. ஓகே. அதுக்கப்புறம் கூட தற்போதும் ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனா அப்படி ஒரு விதமான ஒரு பிசினஸ் சைட்ல தான். ஆஃப்டர் இதை இதை முடிச்சதுக்கு அப்புறம், வேளாண்மையை முடிச்சதுக்கு அப்புறம் எம்எஸ்சி இன் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஓகே. அதை பண்ணியிருந்தேன். சரி. அதுக்கப்புறம் பேசிக்கலி ஹியர். அதுவும் நீங்க டிஎன்யூல தான் பண்ணீங்களா? ஆமா, எம்எஸ்சிஏஜி ஆமா, ஒர்க். ஆமா. ஓகே. வெரி குட். சோ நீங்க எவ்வளவோ கல்வி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு திறந்த வெளி பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ ம், படிப்புகள் இருக்குது. அப்படி ம். இருக்கும்போது வேளாண்மையை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏதாவது பிரத்யேக காரணங்கள் உண்டா? ஓகே. நான் சொன்ன மாதிரி முதலாவதா நான் மெடிசனை தான் விரும்பி இருந்தேன். எஸ். பட் அது கிடைக்க இல்லைன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. நான் அதுக்கப்புறம் ஒரு முறை மருதமலை வந்திருந்தேன். தென் ஓகே. எனக்கு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு வர்றதுக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சது. என்ன சொன்ன, எனக்கு தெரிஞ்ச இன்னும் பேரு அங்க இருந்தபடியா. ஸோ ஐ ஜஸ்ட் ஓகே. விசிட். தென் ஒரு சின்ன ஒரு எண்ணம் ஒன்று வந்துச்சு. சரி, மெடிசின் கிடைக்கலன்னு சொன்னா இதை யோசிப்போம், அக்ரிகல்ச்சரை பத்தி யோசிப்போம் ஓகே. என்று சொல்லி பேசிக்கலி அந்த யூனிவர்சிட்டி தான் எனக்கு ஒரு 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 என்னன்னு சொல்றது, கேட்சியா இருந்தது. ஆமா, ஒரு அட்ராக்டிவா. எஸ் எஸ் கேட்சியாயும் எஸ். ஒரு உந்துதலையும் அந்த கொடுத்துச்சு. கல்வி மேல ஒரு மோகம் இல்லையா? ஆமா, ப்ரொஃபஷனல் ஆமா. கோர்ஸ் படிக்கணும். மெடிசின் இல்லை, ரைட், வாய்ப்பு இல்லை, ரைட். ஓகே. அடுத்ததாக டிஎன்ஏயுவோட ஒரு அந்த பிஎஸ்சி அக்ரி மேல ஒரு மோகத்துல படிக்க வந்தீங்க. வெரி குட். சரி எக்ஸாக்ட்லி. சரி. ஓகே. தற்போது என்ன தொழில் செய்து வர்றீங்க சார்? தற்போது நான் ஓகே, நான் இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 25 வருஷத்துக்கு 22 வருஷத்துக்கு கிட்ட ஐ ஒர்க் வித் கம்பெனி. அவங்க கூடுதலா தேங்காய் பொருட்கள் சார்ந்த ரேணுகா குரூப்னு சொல்லி செக் பண்ணி சொன்னா தெரியும். அது ஒரு அதுல இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங்க்கு நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இப்ப ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா நான் என்னுடைய பார்ட்ல நான் என்னுடைய சொந்த தொழிலா ட்ரேடிங் அண்ட் கன்சல்டன்சி இந்த ரெண்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ட்ரேடிங் ஒரு பக்கம், அடுத்தது கன்சல்டன்சி ஃபார் கோகனட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. ட்ரேடிங் சரி. வர்றப்ப கோகனட் மட்டும் இல்லை, அடுத்ததே செய்வேன். பட் 95% கோகனட் தான் கோகனட் தான் ஆட்டோமேட்டிக்கா. மேக்சிமம் பண்றீங்க. ஆமா. ஓகே. நீங்க படிப்பு முடித்த உடனே தொழில் துறைக்கு வந்திருக்கீங்க. என்னென்ன தொழில்கள் செஞ்சீங்க? உங்களுடைய அனுபவம் தொடர்பா எங்கெங்க என்னென்ன பணிகள் செய்தீங்க? ஓகே. அப்படி சொல்ல போனா ரைட், ஒரு கொஞ்ச காலம் டீ இண்டஸ்ட்ரியில ஒரு கொஞ்ச காலம் இருந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுட் ஃபிளேவர்ஸ்ல இம்போர்ட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பக்கத்துல கொஞ்ச காலம் இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரிப் இரிகேஷன் சைட்ல ஒரு கொஞ்ச காலம். ஈவன் பயோடெக்னாலஜில கூட ஒரு கொஞ்ச காலம் இருந்தேன். நாட் பயோடெக்னாலஜி, டெக்னாலஜி மைக்ரோ ப்ரொபகேஷன். அது ஸ்ரீராம்கோ பயோடெக் கூட. அது ஒரு 4 மாசம் 5 மாசம் ராஜபாளையம். ஒரே ஒரு ஜாப் நான் இந்தியாவில் பண்ணினது அது. தென் அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸ்ல நான் இருந்தேன். ஆனா கூடுதலா கடைசியா செட்டில் ஆனது தேங்காயோட. தேங்காயோட தேங்காவில். கூடுதல். தேங்காவில். ஓகே. ஓகே. சோ நீங்க பல இடங்கள்ல பணிபுரிந்திருக்கீங்க. ராஜபாளையத்திலையும் பணிபுரிந்திருக்கீங்க. எல்லாமே இந்தியால தான் பணிபுரிந்தீங்களா அல்லது இல்ல வேறு இல்ல இடங்கள்ல? இல்ல இல்ல அந்த ராஜபாளையம் மட்டும்தான் இந்தியாவில். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. ஓகே. ஸ்ரீலங்கா தான் பனி என்று சொல்லி வர்றப்ப ஸ்ரீலங்கா தான்.
இல்ல நீங்க படிப்பு முடித்த பிறகு இந்தியால தொழில் செய்து இந்தியாவிலே இருக்கலாம் அப்படின்னு நினைத்தது உண்டா? அப்படி ஒரு எண்ணம் ஒன்று இருந்துச்சு. இருந்தது. ஓகே, என்ன சொன்னா ஆக்சுவலி ஓகே சொல்ல போனா என்னுடைய அப்பாவுடைய பூர்வீகம் வந்து இந்தியா. ஓ வெரி குட். ஆக்சுவலி திருநெல்வேலி என்னுடைய ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க திருநெல்வேலி பக்கம். சரி சரி. திருநெல்வேலி எங்க ஊரு தான், என்னுடைய ஊர் தான். ஓகே ஓகே. பெருமாள்புரம், பாளையங்கோட்டை எஸ் எஸ். இந்த பக்கத்துல எல்லாம் இவன் தென்காசி ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க எனக்கு. சரி சரி சரி. ஸோ ஓகே. நீங்க இப்போ மேஜர் கிராப்பாக மேஜர் வணிகம் வந்து கோகனட்ல பண்றீங்க. இது தவிர வேற என்னென்ன பண்றீங்க? என்னென்ன பணிகள், வியாபாரங்கள் எல்லாம் பண்றீங்க? சிலான் சினமன், அதாவது ட்ரூ சினமன் என்று சொல்லி சொல்லுவாங்க. அது கேசியா கிடையாது, சினமன். அடுத்தது வந்து கொஞ்சம் கர்கின்ஸ், அப்புறம் வந்து மேங்கோ பல்ப்ல நான் வந்து போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 1-2 பேர் கூட கிருஷ்ணகிரியில இருக்கிற 1-2 பேரோட பேசிட்டு இருக்கேன். ஸோ அது இதுதான் தற்போதைக்கு பேசிக்கா சொல்லலாம். ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க என்ன மாதிரி தொழில்கள், அதாவது இந்த இதுகள்லாம் நீங்க வந்து ஒன்லி வணிகமா அல்லது இண்டஸ்ட்ரியல் பணிகளும் செய்றீங்களா? ஸோ கொஞ்சம் கூட விரிவாக சொல்லுங்க. அதான் நான் சொன்ன மாதிரி நான் வந்து மெயினா சொல்றது ட்ரேடிங். ஆனா தேங்காயை பொறுத்த வரைக்கும், கொக்கனட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அதுல இன் அண்ட் அவுட் எல்லாமே எனக்கு தெரியும். அதாவது இன் அண்ட் அவுட்னு சொன்னா நான் பேசிக்கலி ஐ கன்சிடர் மீ இந்த கொக்கனட் சைட்ல ஒரு மார்க்கெட்டிங் ஓரியன்டட் coconut industry person, because I understand the market. I understand the processing. I understand the farming side. அப்போ ஸோ அதுக்கப்புறமா நடுவில் வர குவாலிட்டி சைடு அது இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பரிச்சயம் உண்டு. ஸோ அந்த விதத்தில் பார்க்குறப்ப வந்து தென் ஐ கன்சிடர் மீ கோகனட்டை பொறுத்தவரை வரைக்கும் ஒரு டோட்டல் இண்டஸ்ட்ரியல் பர்சன்ங்கிற முறையில். உங்களுக்கு வாணிப தொடர்பு எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் பண்றீங்க? குட் கொஸ்டின். இது வந்து சொல்ல போன யூரோப்பை பொறுத்தவரை மோஸ்ட்லி எல்லா நாடுகளுமே, பிரான்ஸ், ஸ்பெயின், இட்டலி, யூகே, நெதர்லாண்ட்ஸ், பெல்ஜியம், அதுக்கப்புறம் அதை தவிர ஸ்லோவேக்கியா, செக்கோஸ், அப்புறம் வந்து ஸ்லோவேனியா, அல்பேனியா, ரோம், தென் ரஷ்யா, அது அப்புறம் வந்து யூஎஸ், அடுத்த மெயின் மார்க்கெட் யூஎஸ் அண்ட் கனடா. அதை தவிர ஜமேக்கா அந்த ஏரியாவுக்குள்ள, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென் மிடில் ஈஸ்ட் எடுக்க போன யுஏஇ, ஈரான், ஈராக், துபாய். ஸோ சொல்ல போனா கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன் அரவுண்ட் தி குளோப், வெஸ்டர்ன் அண்ட் ஐ மீன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாமே பண்றீங்க. ஆமா ஆமா. ஆப்பிரிக்காவில கொஞ்சம் கிடையாது, ஆப்பிரிக்கா கொஞ்சம் குறைவு. அப்புறம் வந்து அன்பார்ச்சுனேட்லி சைனாவும் ரொம்ப குறைவு. இட்ஸ் மேஜர் மார்க்கெட், பட் ஆனா ரொம்ப குறைவு. அது அதை தவிர ஆல்மோஸ்ட் சார் வந்து மலை மாதிரி போயிட்டாரு. எக்ஸ்போர்ட் பத்தி ஒரு அருமையான ஒரு ஓவரால் பிக்சர் ஆஃப் குளோபல் ஸ்டேட்டஸ் அண்ட் என்னென்னலாம் பொட்டன்ஷியல்ஸ் இருக்குதுங்க தெளிவா சொன்னாங்க. மிக அற்புதம் சார். அது வெரி குட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது நாங்க வந்து எத்தனையோ ட்ரைனிங்லாம் போயிருக்கிறோம். அங்கங்கே கிடைச்ச ஒரு பிட்டு டீசர் வந்து நீங்க வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸ்போஷரா கொடுத்தீங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு எல்லாமே சொல்றோம். ஆனா இந்த எக்ஸ்போர்ட்டுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல யாருக்குமே தெரியல சார். ஸோ அட்லீஸ்ட் ஏதாவது 1 or 2 countries உள்ள ஸ்பெசிபிக் ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சா கூட அதை நோக்கி ஃபார்மர்ஸ் டெவலப் பண்ணலாம். இப்போ என்னாச்சுன்னா எல்லாத்தையுமே இந்தியாவில் வந்து இப்போ எந்த அளவுக்கு இருந்தாலுமே தென்னை மரம் வந்து ஒன்லி குறிப்பிட்ட பாக்கெட்ஸ் தான் இருக்கு. எஸ்பெஷலி நம்ம பொள்ளாச்சி, உடுமலை இந்த மாதிரி சில பகுதிகளில் தமிழ்நாட்டில் வந்து நிறைய அந்த கோஸ்டல் பெல்ட்டே வளர்றதுனால இட் இஸ் ஈஸிலி பாசிபிள் டு ஆர்கனைஸ் சச் குரூப்ஸ். ஒரு 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் சாதாரண ஒரு குழுவில் இருக்கிறாங்க, நிறைய இடங்கள் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த எதாவது ஒரு கண்ட்ரி நோக்கி ஒரு குழுவை இழுத்துட்டு போறதுக்கு சில பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்தியாவில். அது தமிழ்நாட்டில் இருக்கு பேசிக்கலா. ஸோ இதுக்கு தென்னை வளர்ச்சி வாரியம் சில முயற்சி பண்றாங்க. கவர்மெண்ட்டே நிறைய கோகனட் ப்ரொடியூசர் சங்கம் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இது என்னன்னா பேசிக்கலா வந்து ஒரு இக்னரன்ஸ் அண்ட் நெக்லிஜென்ஸ் சொல்ற மாதிரி கவர்மெண்ட் பார்ட்ல நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம், எல்லாம் பண்ற செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராடக்ட்டுக்காக கூட நம்ம பண்ணல. என்னாச்சுன்னா ஒரு 35 வருஷம் முன்னால பாத்தீங்கன்னா மலை மாதிரி கிடக்கும் அந்த காயிர் பித்து எல்லாம் வச்சு தீ வச்சு கொடுத்துருப்பாங்க. என்னமோ ஒரு வேண்டாத குப்பை தொட்டி போல நினைப்பாங்க. நீங்க பார்த்தா இட் ஹஸ் பிகம் வெரி பிக் வேல்யூ ப்ராடக்ட் ஃபார் எவரி கண்ட்ரி. சைனாக்கெல்லாம் போயிட்டு நீங்க எங்கேயுமே ஒரு தூசு பிடிக்க முடியாது. we are paying 20 rupees for a kg of காயிர் பித். ஸோ அந்த நீங்க வந்து புறமே எடிபிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஸோ அந்த அன்எடிபிள்ங்கிற ஒரு கேட்டகரியில வேலிடேஷன் நிறைய
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஷெல் சார்கோல் அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கு. இன்னைக்கு வந்து ஈஸ்தட்டிக் வேல்யூ ஆஃப் த கோகனட் வச்சு நிறைய அந்த டிசைனிங்ஸ் எல்லாம் வந்தாங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்தாச்சு. அப்ப மில்க் வந்து ரீப்ளேஸ் பண்ண ஒரு பெரிய கூட்டம் போயிட்டு இப்படி சார் சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்ட் இந்த மாதிரி சில ஃபுட் எல்லாம் கொண்டு போற போது அந்த பட்டர் கோகனட் பட்டரை வச்சு தே வாண்ட் டு மேக் த மில்க், அதாவது மில்க் கோகனட் வாட்டர்ல தே ஆட் அண்ட் ஆல்சோ மேக் வெரி குட் ப்ராடக்ட்ஸ். இப்போ சோஷியல் வேல்யூ பரவது நம்ம இந்த தமிழ்நாடு வரைக்கும் நிறைய அந்த கோகனட் நோக்கி எல்லாருமே விரும்புறாங்க எது ப்ராடக்ட்ஸுக்கு. ஆந்திராவுக்குலாம் நிறைய பவுடர் தான் பயன்படுத்துறாங்க. டெசிகல் பவுடர் இந்தியாவிலே நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. அப்ப அந்த சோர்சஸ் இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு ஜிகர்தண்டார் ஃபேமஸ் ஆச்சு, அந்த மாதிரி சில ஊர்களில் தான் சில பொருள்கள் அது மாதிரி கோகனட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காகவே சில ஃபார்முலேஷன் பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும், அது பிரச்சனை கிடையாது. இந்த அவுட்புட் வரும்போது ஒரு ஏக்கர்ல தோப்புல போட்டாக்க என்னென்ன மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு காயே கரெக்டா பண்ணாலே 500 ரூபாய்க்குள்ள வருது வேல்யூ. ஒரு காயை விட்டு கரெக்டா வேல்யூடிஷன் பண்ணாலே 1000 ரூபீஸ் நல்லா கிடைக்குது அது வேல்யூபிள் அவுட்புட் வரும்போது. ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் த இது வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்க ஒரு ஃபேக்டர் நான் நினைக்கிறேன். என்ன வரைக்கும் வந்து நிறைய பேர் செய்ய முடியல. ஏன்னா இவங்களே அந்த சக்தி செய்ய பண்ணாங்க, பொள்ளாச்சி இருக்கவங்க வந்து மேடம் அந்த டெட்ராப்பெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனா குடிக்கும் போது நம்மளாம் ஒரிஜினல் குடிச்சதுனால நாட் ஏபிள் ஒரிஜினல் டேஸ்ட் ஆஃப் டெட்டர் கோகனட். அப்ப வந்து என்ன ஒரு 2 பேரும் வாங்கினா அடுத்து வாங்க மாட்டாங்க. ஆனா இப்போ என்ன லேட்டஸ்டா வந்து நீரா கேஸ் பிகம் வெரி பிக் பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த உலகத்துல கூட விற்கிறாங்க. ஸோ நீராவுக்கு வந்து இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன, நான் சொல்ல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்கெல்லாம் ஆர்கானிக் ஃபைன் போடுறாங்களோ அந்த மரத்துல உள்ள நட்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய நீரா இஸ் வெரி வெரி வேல்யூபிள் டேஸ்டிங்கிறாங்க. ஸோ இந்த சுப்பீரியர் குவாலிட்டிஸ் தேர், ரிட்டன்ஷன் குவாலிட்டிஸ் மோருங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்டா இருக்கு. அப்போ ஆர்கானிக் கோகனட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா பேக்கேஜ் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தாச்சு இன்னைக்கு. ஏன்னா நம்ம வந்து நிறைய டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய இடத்துல ஃபார்மர்ஸ்லாம் வந்து வந்துட்டாங்க, ஆக்சுவலா மாறுறாங்க. பட் வந்து அந்த சிஸ்டம் ஆஃப் மேக்கிங் ஏ பர்ஃபெக்ட் கான்டாக்ட் வித் எக்ஸ்போர்ட்டருக்கு நம்ம இன்னும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணல. ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஃபார்ம் கிராஜுவேட் ஃபார்மாச்சும் கொஞ்சம் லிங்க் பண்ணி இந்த மாதிரி சார்களை நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க வந்து லிங்க் பண்ணாலும் நிறைய செய்ய முடியும். சாரோட முயற்சியை பாராட்டுறேன். ஏன்னா அந்த எக்ஸ்போர்ட்டர் பார்த்தா ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 20-30 பேர் இருக்காங்க மேக்ஸிமம். அதாவது வந்து ஆல்வேஸ் மேக்கிங் ஒண்டர் கனெக்டிவிட்டி வித் நெக்ஸ்ட் லெவல். ஆனா எந்த கம்பெனிக்கு போகுது எந்த கம்பெனி யாருக்குமே தெரியல இன்னைக்கு வரைக்கும். ஈவன் காய் ப்ராடக்ட்ஸே போகுது, கிட்டத்தட்ட 80-60 மில் இருக்குது நம்ம பொள்ளாச்சி போனா, நிறைய காய் பித்து மில்லாம் இருக்குது. பட் நோபடி இஸ் ஏபிள் டு ஷேர் வித் அதர்ஸ் ஆல்சோ. ஏன்னா தே திங்க் இட் இஸ் சீக்ரெட் ஃபார் them to survive. So இது ஒன் ஆஃப் தி சேலஞ்ச் ஆஃப் திஸ் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கேதரிங். பட் டிஎன்ஏல சம் எஃபர்ட்ஸ் ஆர் மேடு. ஆனால் வந்து இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எவரி கண்ட்ரி என்னங்கிறது யாராலையும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு புக்லெட்டோ ஒரு ஃபார்மெட் கொடுக்கல. ஸோ சார் லெவலில் ஏதாவது வாய்ப்பு இருந்தாலும் நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். வில் ஆல்சோ பி வெரி கிளாட். ஏன்னா யூரோப்புக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க எல்லாருமே. ஏன்னா அதுவும் நிறைய கரன்சியில கூட இருக்கு, ஒரு 100 ரூபா கொடுத்தா 1 ரூபா கிடைக்கும் என்ன. ஸோ அந்த ஒரு ஜெர்மன் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் லவ்விங் இந்தியன் ப்ராடக்ட்ஸ்ங்கிறாங்க. ஏற்கனவே பேப்பர்ல நிறைய போயிட்டு இருக்குது, பெப்பர்ல ஒண்டர்ஃபுல் நெட்வொர்க் போயிட்டு இருக்கு, செப்பரேட்டா போயிடுச்சு. அது காரணம் போட வச்ச மாதிரி பெப்பருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காங்க எல்லாமே. 80 விதமான பொருள் பெப்பர் வச்சு. ஸோ அதுல வந்து இது இல்லை கோகனட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷெல்ஃப் லைஃப் கம்மியா இருக்கு. மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரி சார் அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ்க்கு சம்டைம்ஸ் ஏரியா இருக்குது. நம்ம ஊரை பார்த்தா சில கொப்பரை விலை இறக்கி விட்டுறாங்க. சமூகத்தை கன்ஃபியூஷன் கோயிங் ஆன் அக்ராஸ் தி கண்ட்ரி வந்து பார்த்தா அந்த ஒரு பல்க் வாங்குறவங்க விட்டுறாங்க. ஆனா ஆர்கானிக் கோகனட் ஆண்டுதோறும் விலை இறங்குவதே இல்லை. இந்த விஷயம் நிறைய பேர் தெரியல. So farmers level நாங்க with create awareness all through the year the coconut prices of the organic coconut package ஓட பேஸ் பண்ணக்கூடிய சில ப்ராடக்ட் கூட நம்ம கொஞ்சம் ஏதாவது பையர்ஸ் இருந்தா நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல, ஏதாவது கண்ட்ரி நம்ம we can also work on a focused manner. அட்லீஸ்ட் ஒரு 20 அல்லது 50 இடங்கள்ல நம்ம வந்து 1000 ஏக்கர் ரெடி பண்ணிட்டோம்னா நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் பாய்க்கிற மார்க்கெட்டுக்கு ரெகுலர் சப்ளையர் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த கோகனட் வந்து ஒரு அருமையான பொட்டன்ஷியல் ப்ராடக்ட்னால ஒன் ப்ராடக்ட் ஓவர் த அதர் we can also go for even the dry products, stored value, aesthetic value, handicrafts இந்த மாதிரி நிறைய செய்யறதுக்கு கோகனட்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு என்னுடைய சொந்த கருத்து. வெரி குட் கவரேஜ் சார், டீப் கவரேஜ் வந்து தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் கிவன் பை யூ. தேங்க்யூ சார். நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, முதலாவது அவர் சொன்னது ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் அது வந்து நாங்க வந்து அதை கரெக்டா அதை கொண்டு போயிட்டு இருக்கணும் ஒன்று. இரண்டாவது வந்து அவருக்கு சொல்லியிருந்தாரு, அவருக்கு என்ன கண்டெக்ஸ், அதாவது கண்டெக்ஸ் இருந்தா அது வந்து செஞ்சு எடுக்கலாம்னு. என்னை பொறுத்தவரை இந்தியாவிலே எஸ் தற்போதைக்கு நல்ல எக்ஸ்போர்ட் இது உண்டு. அதை தவிர ஏபிடா மூலமாக நான் நம்புற அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கண்டெக்ஸை டெவலப் பண்ணலாம். இதை தவிர நானும் வந்து சில வேலை அதாவது ப்ராடக்ட்ஸை வந்து நான் சோர்ஸ் பண்றது உண்டு. ஸோ ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணுற டைமில் வந்து நான் வந்து உங்கள் மூலமாக நான் வந்து கண்டாக்ட் பண்ணினேன்னா நாங்கள் வந்து சோர்சிங்க்கு வந்து நான் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சோர்சிங்கில் அது எக்ஸ்போர்ட்டுக்குரிய வழிமுறைகளை வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பட் அதில் முக்கியமான என்னன்னு சொன்னால் குவாலிட்டி, கன்சிஸ்டன்சி.
இந்த ரெண்டையும் ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து செய்வாங்களா இருந்தா அவங்களுக்கு கண்டினியூஸா எப்பவுமே ஒரு மார்க்கெட் ஒன்று இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் வந்து தெரிஞ்சது. அதாவது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஒன்று கிடைச்சிடும். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு தேங்க்யூ சார். அடுத்ததாக எனக்கு ஒரு சின்ன விளக்கம் தேவை. அதாவது நம்ம வந்து டெய்ரி மில்க்கு சப்ஸ்டிடியூட்டாக சோயா மில்க், தென் கோகனட் மில்க் எல்லாமே பயன்படுது. ஆனா அதுல வந்து சோயாவோட இடம் ரொம்ப அதிகமா இருக்குது. வைரஸ் கோகனட் மில்கோட பிளேஸ் வந்து அது ரொம்ப மூன்றாவது நிலையில் தான் இருக்குது. அதற்கு ஏதாவது பிரத்யேக காரணம் உண்டா? சோயாவுக்கு அப்படி என்ன, கோகனட்டை விட அதுல என்ன ப்ரிஃபரன்ஸ்? உண்மையை சொல்ல போனா பொசிஷன், பேசிக்கா பொசிஷன். என்னன்னு சொன்னா சோயா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது இந்த வெஸ்டர்ன் இந்த மார்க்கெட்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் மார்க்கெட்ஸ். அது முதலாவது. சோயாவை வந்து வெஸ்டர்ன் வந்து அவங்க அப்போல இருந்து they promoted the soya products. So first they want to create a market for soya. So ஆட்டோமேட்டிக்கா அதற்குரிய அவேர்னஸ் அது வந்து சோயாவுக்கு கூடுதலாக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் எஃபர்ட் இஸ் ஹை ஆன் த சோயா. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி சோயா இஸ் ஹேவிங் இட்ஸ் என்ன சொல்றது, அதனுடைய டாப் லெவலில் சோயா வந்து வச்சிருக்கு. மார்க்கெட்டிங்கை வந்து நாம கோகனட் ப்ராடக்ட்ஸுக்கு நாம செய்ய தொடங்கினோம்னா சோயாவிலும் பார்க்க பெட்டரான நிலைமைக்கு கோகனட் மில்கை கொண்டு வர முடியும்ங்கிறது என்னுடைய கருத்து. பட் we have to spend a lot on the marketing வந்து நான் we have to do. ஓகே, நீங்க சொன்னது ஒரு பார்வையா இருக்கலாம். இருந்தாலும் கூட சோயா வந்து அவைலபிலிட்டி லெசர் பிரைஸுக்கு கிடைக்கிறது ஒரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கா? அது ஒரு காரணம் கண்டிப்பா. நம்ம வந்து கோகனட் ப்ராடக்ட்ஸ் அல்லது மில்க் ஆர் கோப்ரா எல்லாமே விலை அதிகமாக இருக்கிறது. வைரஸ் சோயா வந்து நமக்கு மலிவான விலையில் கிடைப்பதால் அது ஒரு காரணமாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டிலேயே டெவலப் பண்ண சார். தமிழ்நாட்டிலேயே சோயா வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காண்டி சக்தி சோயா நிறுவனம் ஆரம்பிச்சு நிறைய பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க, நிறைய உதவிகள் கொடுத்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு கிராப்பிங் ப்ரோக்ராம்ல வந்து குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் கண்டென்ட் வெளியே வர்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து மழைக்கிழமை இட் வாஸ் சீரியஸ்லி அஃபெக்டட். இட் இஸ் நாட் ஏபிள் டு கம்பீட் வித் பல்ஸ் கிராப் விச் இஸ் ப்ராஃபிட்டபிள். அதான் ஒரு கொடுமை போச்சது. ஏன்னா நிறைய கண்ட்ரில சோயாக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. நம்ம வந்து வாங்கிக்கிறோம். வி ஆர் இம்போர்ட்டிங் ஆல்சோ மெஜாரிட்டி ஆஃப் த சோயா பேஸ்டு ப்ராடக்ட்ஸ். அது வந்து இங்க வந்து ப்ரொடக்ஷனுக்கு அந்த இட் ஹஸ் காட் poor effectiveness in the field level. அதான் ப்ராப்ளம் சார். இங்க வந்து we made attempt 30 years back we made a program. நிறைய கொடுத்தா கவர்மெண்ட் லாஜிஸ்டிக் கொடுத்து பார்த்தோம். பட் அது கிராப் படி சக்சஸ் அதிகமா இல்ல பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். அதுல இருந்து குவாலிட்டி சீடு, அகைன் சீசனாலிட்டி இஷ்யூ எல்லாமே வந்துச்சு. தேங்க்யூ. முக்கியமாக அந்த நிறுவனம் சக்தி சோயா நிறுவனம் வந்து கான்ட்ராக்ட் படி ப்ரொக்யூர்மெண்ட் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. அது ஒரு காரணமாக இருந்தது. ஓகே, வாட் எவர் இட் இஸ். அடுத்ததாக நாம வந்து இப்போ ஒரு சார் நீங்க சொல்ற மாதிரி ஒரு வணிக ரீதியிலான ஒரு தொழில் துவக்கிறதா இருந்தால் இப்போ பிகினர்ஸுக்கு நீங்க என்ன சப்போர்ட் செய்ய முடியும்? ஃபீசிபிலிட்டி சப்போர்ட்ஸ். அதை பத்தி நான் இன்னொரு இதுல ஒரு பார்ட் ஒன்று இருக்கணும். நான் அது வரைக்கும் போகலன்னு சொன்ன டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் திருப்பி ஷேர் பண்ணவா? ஓகே, we can have it in a separate session. Yes. ஓகே. ஃபீசிபிலிட்டியில இருந்து என்னால செய்ய முடியும். அதாவது அவங்களுடைய ஃபீசிபிலிட்டி, அதாவது நிச்சயமா ஃபீசிபிலிட்டி செய்யணும். அது நல்லா இருக்குன்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். ரொம்ப பேர் வந்து ஒரு 100 ஏக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபேக்டரி போட போறேன்பாங்க. இட் இஸ் ஒரு விதத்தில் சொல்ல போனா ரா மெட்டீரியல் ஃபீசிபிலிட்டி அங்க வந்து உங்களுக்கு கஷ்டமாகும். தென் ஃபினான்ஷியல் ஃபீசிபிலிட்டி, அப்புறமா வந்து மார்க்கெட்டிங் ஃபீசிபிலிட்டி, கமர்ஷியல் ஃபீசிபிலிட்டி, டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி. இந்த 5ஐயுமே வந்து நாம வந்து கரெக்டா பார்த்து, அதாவது இந்த 5ஐயும் செய்யறப்ப நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி. ஸோ நாம அந்த ப்ராப்ளமை நாம வந்து முதல் வந்து ஓவர் கம் பண்ணிடணும். அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இறங்கணும். You can give the technical support, right? Yeah, I can give the total technical support on the total feasibility. Okay. Thank you. Good morning, everybody. Mr. Joe and Sebastian, thanks. We are very excited by your delivery of this coconut enrichment business.
Okay, now just last you talked about the feasibility for the beginners, and Mr. Joe has raised the question very apt at the apt time. So in that connection, can we have some checklist and feasibility, what we say, sheet before we could venture out on these aspects, like some sort of a groundwork homework we can do on this aspect, and then we can take your expertise advice to go on further, which will save time both ends. Thank you. Yeah, fine. I can, yes, I can do that, John. So what I will do is I will put that. I will send it to you if you can give me your number or WhatsApp number or something. Then I can send it to you direct, or even I can pass it to Mr. Joe, and Yes, Mr. Joe I'll can. put on the chat now. I'll share my number. Okay. Thanks for an extension hand, and definitely I'm looking forward, to work as a collaborative teamwork at both countries, Indo Sri Lanka. Oh, okay. That's good. Yes. That's good. Yes. Thank you. Yes. Thank you. அடுத்ததாக கரூரில் இருந்து திரு ஆனந்தம் பேசுறதுக்கு கேட்டிருக்கிறார். சார் ப்ளீஸ். ஐயா வணக்கம். வாழ்த்துக்கள். நான் சதானந்தம், கரூர் தனியார். ரொம்ப மகிழ்ச்சிங்க. எனக்கு 2-3 விஷயம். ஒன்று வந்து இந்த கோகனட்டை யூஸ் பண்ணி மெடிசினல் பெனிஃபிட்ஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதாவது ரிசர்ச் நடந்திருக்கா? 1-2 ரிசர்ச்சஸ் இருக்கு. ஆனா அது வந்து ஏதோ நான் அதை வந்து அதாவது என்னன்னு சொல்றது, ஒரு கிளினிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரிசர்ச்னு சொல்லி தற்போதைக்கு சொல்ல முடியாது. ஆக்சுவலி அதை வந்து நாம தான் பண்ணணும். அதை வந்து வெஸ்டர்னர்ஸ் நம்மளுக்காக பண்ண போறது கிடையாது. ஸோ பேசிக்கலி ஸ்ரீலங்கா, இந்தியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா நாம தான் பண்ணணும். நான் சொல்றேன், தேங்காயை பொறுத்த வரைக்கும் நாம செய்கிற ஆராய்ச்சிகள் மிக 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 குறைவு. அது எங்கள்கிட்ட இருக்கிற மெயினான ஒரு வீக் பாயிண்ட். அதாவது ஸோ அவர் கேட்ட மாதிரி இதுல இன்னும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கலாம். ஆனா ஜஸ்ட் ஒரு குத்து மதிப்பா சொல்லிட்டு இருக்க முடியாது. தேங்காய் நல்லது, தேங்காய் நல்லது, தேங்காய் நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தா தேங்காய் நல்லதா அதை இன்னொருத்தரை நம்ப வைக்க முடியாது. ஸோ ஒரு ஒழுங்கான ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் வந்து இருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி நாம அதை அவ்வளவு செய்வது கிடையாது என்றதான். தேங்காய் வதற்கும் சித்த வைத்தியத்துல ஒரு அருமையான ஒரு பொருளா பயன்படுத்துறாங்க இன்னைக்கு வரைக்கும். வயிற்று வலி, சூத வலி எல்லாத்துக்குமே வந்து வயிற்று வலிகள்லாம் வந்து இன்னைக்கு கூட தேங்காய் பால் சாப்பிட்றது பழக்கமா இருக்கு. நிறைய ஊர்களை வந்து தேங்காய் பால் கல்ச்சரே இருக்குது. நைட்டு வந்து தேங்காய் பால் ஒரு பால் சாதம் சொல்லுவாங்க. தேங்காய் பால் சாதத்தை வச்சு ஒரு பக்கோடா வச்சு சாப்பிடுவாங்க அந்த பக்கம்லாம் சில ஊர்கள் எல்லாம். ஸோ கேரளா பகுதியில் நிறைய அதை பயன்படுத்துறாங்க, பல்வேறு விதமா பயன்படுத்துறாங்க. அதில் வந்து நம்ம வந்து ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரிசர்ச் நடக்கலன்னு சொல்ல முடியாது. டாக்குமெண்டேஷன் இஸ் அவைலபிள் இன் சித்தா. பட் என்ன ஃபார்முலேஷன்ஸ் நிறைய நீங்க சொன்ன மாதிரி ரிசர்ச் ஒர்க் பண்றதுக்கு யூனிட் சம் ஃபண்டிங் ஃப்ரம் சம் ஆர் பீப்புள். அது வந்து ரிசர்ச் வந்து அவுட்புட் ஓரியன்டா, ஃபார்மர் பையர் ஓரியன்டா இட் வில் பி வெரி பெட்டர். ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் ரிசர்ச் பண்றாங்க இன்னைக்கு. ஏகப்பட்ட ரிசர்ச், கிளினிக்கல் ரிசர்ச் போயிட்டு இருக்குது. இந்த சித்தா ப்ராடக்ட்ஸ்ல முந்தி மாதிரி எல்லாம் 10-15 இதெல்லாம் வந்து இல்லைங்களா, நமக்கு அந்த கொரோனா பீரியட்ல காப்பாற்று எல்லா மருத்துவம் எல்லாமே டெஸ்டட் வெரி பிக் வே ஒரு இந்தியன் ட்ரெடிஷனல் மெடிசன் சிஸ்டத்துல. It is going on. என்னன்னா it will take its own time to come as a output அவ்வளவுதான். Definitely we will have very good result also in this future, sir. Thank you, sir. Yes, thank you, sir. That's good. Yeah. அடுத்ததாக திரு தினகர் பாபு அவர்களை பேச அழைக்கிறேன். தினகர் பாபு, ப்ளீஸ். தினகர் பாபு, ராணிப்பேட்டை மாவட்டம் சார். எஸ். இந்த தேயில் கடிக்கு கொப்பரை தேங்காய் மெண்டு சாப்பிட்டா சரியாகும் அப்படின்ட்டு சின்ன வயசுல டெக்ஸ்ட் புக்ல படிச்சது, அது ஒரு ஞாபகம் வந்தது, அது ஒரு இன்ஃபர்மேஷன் சார். அடுத்ததாக திரு அம்ரித் குமார் அவர்கள் பேச கேட்டிருக்கிறாரு. அம்ரித் குமார், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, என்ன செய்றீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கங்க சார், நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க சார். நாங்க இது டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோங்க சார். இப்போ கோகோனட் சம்பந்தமா புதுசா ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குங்க சார். இப்போ கோகோனட் செல்ல இருந்து நம்ம பவுடர் பண்ணி அதுக்கு அது என்ன ப்ராசஸ்க்கு போகுங்க சார்? அந்த கோகோனட் செல்ல இருந்து வர கோகோனட் ஷெல்ல இருந்து எனக்கு வந்து ரொம்ப தெரிஞ்ச ப்ராசஸ் ஒண்ணுதான். அது வந்து சார்கோல்ல இருந்து ஆக்டிவேட்டட் கார்பன். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 2 லட்சம் கோகோனட் ஷெல் இருந்துச்சுன்னு சொன்னா நான் நம்புறேன் உங்களுக்கு 7 டன் சார்கோல், அதுல இருந்து 3 டன் ஆக்டிவேட்டட் கார்பன் கிடைக்கும். சிரட்டை இருக்கு இல்லைங்களா, சிரட்டை கறி தமிழ்ல கோகனட் சார்கோல் சிரட்டை கறி தான் சார். 50,000 ஷெல், அதாவது அது ஒரு ஓடு இருந்ததுனாக்கா நம்ம வந்து ஒரு டன் சார்கோல் தயார் பண்ணலாங்க.
சார் கறி சரி. எதுக்கு பயன்படுதுன்னா முக்கால்வாசி ஆலைகள்ல நின்று எரியும், அதாவது வல்க்ரோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான அளவுக்கு ஹீட் அது உற்பத்தி ஆகுறதுனால நிறைய ஃபேக்டரிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்றாங்க, அதர் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் லைக் அயன் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அதை யூஸ் பண்றாங்க. என்னன்னா வந்து அது ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இடம் வந்து பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கணும், நிறைய லைசன்ஸ் வாங்கணும், ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நம்ம வந்து சில பாக்கெட்ல பண்றாங்க. இப்போ என்ன பண்றாங்க, நம்ம இந்த கருவேல இருக்கு இல்லையா, அதை வச்சு சில பேர் சார்கோல் பண்றாங்க. அது லோக்கல் யூஸ், அது சுமாரான ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அது அதாவது எரிபொருளுடைய கெப்பாசிட்டி வச்சு டிசைட் பண்றாங்க. இதுல வந்து நம்ம வந்து ஒரு ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பன் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கெப்பாசிட்டி வந்து ரொம்ப மற்றதை விட இது ஸ்ட்ராங்கா இருக்கு, குவாலிட்டியா இருக்கிறதுனால நம்ம வந்து அதை ஒரு 1000 இது எடுத்தாலே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 கிடைக்கும். 1000 முழுமையான எடுத்தாக்க 3000 ஓடுகளை வச்சு நம்ம வந்து ஒருத்தர் தயார் பண்ணலாங்கிறாங்க. நல்ல குவாலிட்டி இருந்தாக்கா. அது இடம் கம்மியா இருந்தது, குவாலிட்டி கம்மியா இருந்தா நம்ம இது கம்மியா இருக்கும். நம்ம ஊரில் வந்து அந்த தேங்காய் சார் சொன்ன மாதிரி தேங்காயோடைய அளவு கம்மியா இருக்கு, குவாலிட்டி கம்மியால அது கொஞ்சம் நிறைய வந்து செலவு பண்ணி வாங்கி வைக்கணும். அதுல யூனிட் அது லைசன்ஸ் ஃபுல்லா வாங்கணும், நிறைய லைசன்ஸ் இருக்கு. ஆர்கானிக் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் அது. சார் பல்வரைசேஷன் மிஷின்ல போட்டு பவுடர் பண்ணி பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் சொல்றாங்க சார். அது ஏதோ பிளைவுட் இண்டஸ்ட்ரிக்குலாம் ரா மெட்டீரியலா போகுதுங்கிற மாதிரி, அது எதுவும் இருக்குங்களா சார்? அப்படி அது ஸ்பெசிஃபிக்கா சார் நீங்க சொல்றது போறாம வுட் இண்டஸ்ட்ரி தனியாக இருக்காங்க, செப்பரேட்டா இருக்காங்க. நம்ம வந்து வுட்டை பத்தி வந்து செப்பரேட்டாவே இது இருக்குது, ரிசர்ச் இருக்குது. அது நம்ம இதுல ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கன்சல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மேட்டுப்பாளையத்துல இருந்து வெரி பிக் ரிசர்ச் ஒர்க் கோயிங் ஆன் ஆல் தி வுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா பிரிசிலேட் போடுவாங்க அதுக்கெல்லாம். ஓகே இது வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு கோகனட் வுட் வந்து நல்லா தான் இருக்கும். சரி அது நீட் சம் ப்ராசஸிங். ஓகே பிரிசிலேட் பண்ணுவாங்க. நீங்க மேட்டுப்பாளையத்துல நிறைய டேட்டா கிடைக்கும் உங்களுக்கு போனீங்கன்னா இது பத்தி. சரி ஓகே தேங்க்யூ ரிசர்வேஷன். ஓகே, தேங்க்யூ சார். ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் இது வந்து நல்ல பிசினஸ் ஆயிருந்து. கோக் அல்லது இந்த சார்கோல் பிசினஸ் வந்து ஒரு அருமையான பிசினஸா இருந்தது. தென் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாம் வந்த அதன் தாக்கம், அதன் காரணமாக இந்த எண்ணெய் பயன்பாடு அதிகரித்த பிறகு இது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா அதோட விலைகளை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. எஃபிஷியன்சி அவங்களுக்கு இதை விட ஆயில்ல கிடைக்கிறதா சொல்லி அங்க போயிட்டாங்க. சோ அந்த ஓகே வகையில இது கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்தது என்பது உண்மை. இருந்தாலும் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இப்போ ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல காட்டு கருவேல்கள் பூராவுமே இந்த கோக் பயன்பாடுக்கு தான் போய் கொண்டு இருக்குது. கோகனட்லயும் ஓரளவு போகுது. கோகனட்ல வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் ஆக இப்போ வந்து இந்த இதர பயன்பாட்டுக்கும் சென்று கொண்டு இருப்பதனால கோக் பயன்பாடு கொஞ்சம் குறைவாகவே இருக்கு. நன்றி. நன்றி. ஜான் அவர்கள் மீண்டும் ஒரு கேள்வி கேட்க வந்திருக்காங்க. சார் ஜான் சார் ப்ளீஸ். Sir, I wanted to understand this regarding this free trade. Now, Indo-Sri Lanka, the free zone and free trade, as well as Indian currency is acceptable over there? Yes, it is acceptable. Okay. So basically, we can pay, or you can pay, or we can pay the Indian currency for any export or imports. Okay, either way, vice versa. Vice versa, yeah. Yes, thank you. And one more, what are what we say, sustainable environment for Go Green, this waste materials, what we can reuse or recycle? Can you just throw some light on this? So when it comes to the coconut, right, when you take the husk can go into coir pit, and then from the coir pit, you can develop into many planting, the planting materials and stuff like that. There's a lot of items that you can make from husk. Then the coir. From the coir, you can make nets, ropes, and all those sort. That is another line going. Then comes to the shell. When it comes to the shell, you can do the charcoal, and from the charcoal, you can go into the activated carbon. Then, when you go, then it is coming to the pairing pieces. The pairing is also a sort of a waste which can produce oil, pairing oil. Then you come to the kernel. On the kernel, after you expel the milk, what you get is a waste that is called as a low-fat DCM. So that also getting used. Then earlier the coconut water was a waste, but currently the coconut water is also getting used as a drink. So when you take the coconut per se, nothing is wasted. You can make use of everything in different areas. தென்னையை பொறுத்தவரையில எந்த ஒரு பகுதியுமே வேஸ்டான பொருள் கிடையாது. அனைத்து பொருளுமே ஏதாவது பயன்பாட்டில் உள்ளது. அதுலயும் குறிப்பா திருப்பி நாம பால் எடுக்கிறோம், அப்புறம் எண்ணெய் எடுக்கிறோம், அந்த மிச்சம் உள்ளதை பிண்டாக்காக பயன்படுத்துறோம். அதுலயே இப்போ பவுடர் எடுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி எந்த பொருளுமே அதுல வீணாவதில்லை. இப்போ நீங்க நான் எடிபிள் ப்ராடக்ட்ஸ் பார்ட்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா கூட
அது வந்து உரங்களாக பயன்படுகிறது, அதுல கோயர் பித்தா பயன்படுகிறது, கோயர் வேஸ்டா பயன்படுகிறது, நல்ல ஊட்டமேற்றிய உரங்கள் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது, அல்லது மல்ச்சிங் பர்பஸுக்கு பயன்படுகிறது, வாட்டர் கன்சர்வேஷன் பயன்படுது. சோ இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் பயன்படுகிறது. நன்றி. டாக்டர் நாகரத்தினம் பேச கேட்டிருக்கிறாரு. நாகரத்தினம் சார் ப்ளீஸ். நான் வந்து தேங்காய் பாலை வந்து என்னோட பேஷண்ட் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஓகே அது உடம்புல இருக்கிற எல்லா புண்களையும் ஆத்தும். வயிற்று புண்ணு, அல்சரு இதெல்லாம் ஆத்தும். ஓகே அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்மளோட தீப்பட்ட காயங்கள் இருக்கு இல்லைங்களா, எஸ் தீப்பட்ட காயங்களுக்கு தேங்காய் பால் மேல ஊத்துனாங்கன்னா அது காயம் வந்து சீக்கிரம் காஞ்சிருங்க. சார் இந்த மாதிரி தேங்காயோட பயன்பாடு பாத்தீங்கன்னா, நான் என்னோட எலும்புகளுக்கு வந்து வலு கொடுக்கறது தேங்காய் பாலுங்க. என்னோட எல்லா பேஷண்ட்ஸுக்குமே நான் வந்து காலையில தேங்காய் பால் குடிங்க அப்படின்னு ஒரு ரெஃபர் பண்ணிட்டே இருக்கிறேங்க. ஓகே அது வந்து அருமையான ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க சார். ஓகே ஓகே இந்த சஜஷன் சொல்றதுக்காக நான் மீட்டிங் வந்தேங்க சார். ஓகே நன்றி. நன்றி 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 உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த தேங்காய் எண்ணெய் குறிப்பாக இந்த ஸ்கின் டிசீசஸ்க்கு சார் கூட அதுல பிரசன்டேஷன் டைம்ல அதை போட்டிருந்தாங்க. அது பலரும் அதை இயற்கை மருத்துவத்துல நம்பிக்கை உள்ள எல்லாருமே அதை பயன்படுத்துறாங்க. எண்ணெய் பயன்படுத்தும் போது கடுமையான தோல் வியாதிகள் என்று அறியப்படுகிற வியாதிகள் கூட சில வேளைகள்ல சரியாயிடுது. ஸோ அந்த அளவுக்கு அது கோகனட் ஆயிலுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. நாட்டு சேகல் தயாரிப்பதான் குவாலிட்டியா இருக்கு சார். மத்தெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு மார்க்கெட்ல. வி கேனாட் கெட் தி பிராண்டட் ஐட்டம்ஸ் இன் தி கோகனட் ஆயில். 90% மிக்ஸ்ட் பாம் ஆயில். அதனால அது கியூர் ஆகாது. சம் டாக்டர்ஸ் டு நாட் ரெக்கமெண்ட் தட். நீங்க வாங்கக்கூடிய செக் என்ன இருக்கு இல்லைங்களா, அது வாங்கலாம். இல்லனாக்கா வந்து வெர்ஜின் கோகனட் ஆயில் இஸ் வெரி குட். நிறைய இடத்துல அலர்ஜி டெவலப் ஆயிருக்கு சார். அது பி கேர்ஃபுல் அபவுட் தி யூசேஜ். அது சாதாரண இதே நல்ல இருந்தாலும் சரி, ஏதாவது தேங்காய் இருந்தாலும் சரி, எனி தேங்காய் இந்த அவுட் சைடு வித் பிராண்ட் ஸ்மெல் இட் இஸ் நாட் ஒரிஜினல். ஒரு ஆடிங் வேலை பண்ணிட்டு they make the spoiling of the skin surface. ஈவன் நிறைய பேர் தலையில போடுக்கலாம். அதிகம் அது காரணம் ஒன்னாவது ரீசனா இருக்கு. So kindly use only செக் என்ன அது வெர்ஜின் கோகனட் ஆயில் நோன் சோர்ஸ்ல. இன்னும் சொல்ல கொப்பரை வாங்கி கொடுத்து ஆட்டலாம் சார். நிறைய மில்ல பதிச்சு கான்செப்ட் வந்துச்சு இப்ப. So when you give that is good for health for everybody. நிறைய இடத்துல வந்து அவைலபிள். ஏன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வாங்கலாம் தெரியும், பார்த்து தெரியும். It will not be very attractive but it will be very good for the health. ஒரு நாளே தெரிஞ்சு போயிடும். கொழும்பு தேங்காய் மதி பேர் இருப்பாங்க, பேர் தான் கொழும்பு, பட் இட் இஸ் actually not கொழும்பு. இது everything has mixed. என்ன பாம் ஆயில் இஸ் ஒயிட் ஆயில் சொல்லி mixing in every oil is a contamination for everybody's health disaster. Okay, thank you sir. Actually தேங்காய் எண்ணெய் வந்து இட்ஸ் a very good antibacterial and antifungal properties உள்ள ஒரு product. It is a pure one. Okay. And virgin coconut oil, yes. Antibacterial and antifungal properties உள்ள ரொம்ப ஓகே. திரு சோமசுந்தரம் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாரு. சோமசுந்தரம் சார், உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி உங்க சந்தேகங்களை கேட்கலாம். The resource person was very good. He explained it with all the visuals, and his explanation was lucid, and then we could follow it very well. But only thing is that as an individual farmer, we have our own apprehension whether we'll be able to say invest so much for these kind of businesses. I am a person from Madurai. I am Ramakrishnan. I am from Madurai. I am a organic farmer, total organic farmer. In fact, I've got an organic certification. And after the farm has been declared completely organic, it is more than 6 years. Okay. And when I was hearing to Dr. Elangovan, he said the price of organic coconuts has never come down. And I would like to know some contacts who would be able to buy the organic products from our farm. I have about 1,600 yielding coconut trees. And, it has been organic right from 2000. But I applied for organic certification only in the year 2015. And after the conversion period, it is till now it is completely organic. I never settle in for any of the chemical fertilizers or the pesticides. And I have my own desi cows, and I prepare my own inputs, and I apply that. And it is a completely organic farm. So I would like to get from Dr. Sebastian whether there is any rudimentary project which will be easily be feasible for the upcoming people who wish to do some exports. At the same time, to see the potential market in the local, that is in India itself or within Tamil Nadu or the neighboring states. Or if Sri Lanka, the people from Sri Lanka, they are able to make a tie-up and then buy some produce from us,
now we'll be glad to sell it. Yes, sir. Yes, sir. The purpose of the meeting is also like that only. See, if you are able to, அதாவது உங்களால கொஞ்சம் ஃபார்மர்ஸை அக்ரிகேட் பண்ணி கொஞ்சம் அதிகமான சப்ளை பண்ண முடியும்னா மிஸ்டர் சபேசன் will take directly from you. அதே மாதிரி இளங்கோவன் சார் வந்துட்டு அந்த மார்க்கெட் உண்மை விடவே இல்லை ஆர்கானிக் கோகனட்ஸுக்குன்னாரு. அது யார் அப்படி வாங்குறா என்னன்னு தெரியணும் அந்த டீடைல்ஸ். சார் அது பல்க் பையர்ஸ் இருக்காங்க சார். சார் பல்க் பையர்ஸ் வந்து இந்தியா லெவலில் நிறைய இருக்காங்க. தேர் ஃப்ரம் பாம்பே தான் வருவாங்க. என்னன்னா உங்களுடைய கார்டனை வந்து பார்ப்பாங்க, முதல்ல உங்களுடைய ப்ராடக்ட் டெஸ்ட் எடுத்துப்பாங்க நினைச்சிங்களா. அது வந்து ஆர்கானிக் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து குவாலிட்டி இருந்ததுன்னா தே மேக் அக்ரிமெண்ட்ஸுங்க சார். வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல் த்ரூ த இயர் வந்து என்ன ரெகுலர் சப்ளை பண்ணி நீங்க அக்ரிமெண்ட் போடணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு பிரீச் பண்ணிடுறாங்க. சரிங்களா. மதுரை பக்கம் வந்து நீங்க இவங்களே கன்சல்ட் பண்ணுங்க. காட்டி அக்ரி பிசினஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கன்சல்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு 5 பேர் இருப்பாங்க ஊருக்குள்ள, ஒரு மாவட்டத்துக்கு. என்னன்னா அவங்க வந்து எவ்வளோ கம் டைரக்ட்லி டு த அதர் பர்சன், அந்த நெட்வொர்க்ல வருவாங்க. ஸோ ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சு இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொன்னா அவங்களுக்கு கனெக்ட் வித் யூ. நீங்க லோக்கல் மார்க்கெட் விற்க கூடாது. ஆர்கானிக் கோகனட் should not be sold in the local marketing. ஏற்கனவே நேரடியா ஆர்கானிக் ஷாப்ஸே இருக்குங்க. நீங்க கொஞ்சம் கேன்வாஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து ஷாப்ஸ்ல போய் டைரக்டா சப்ளை பண்ணி பழகணும். நிறைய பேர் உழவு செஞ்சு வர மாட்டேங்கிறாங்க. எங்க கொடுமை அதுதான். இப்ப ஏதாவது எல்லா உழவு செஞ்சு தமிழக அரசுல வந்து செப்பரேட்டா கணக்கு கொடுக்கணும். ஆர்கானிக் ஷாப்னு சொல்லி கொடுக்கணும். ஆர்கானிக்கே மேக் ப்ரோக்ராம் அண்ட் சப்போர்ட் தனியா ஐடி கார்டு கொடுக்கணும். பட் பீப்புள் ஆர் நாட் பிரிங்கிங் இட் டு தி ஷாப்ஸ் அண்ட் டேவிட் நவ் ஒன்லி தே பிகம் அவேர். ஸோ ஏற்கனவே க்ளோஸ் போனால் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு அங்கேயே வந்து தனி செப்பரேட் ஸ்டால் கொடுக்குறோம். இது தவிர பல்க் பையர்ஸ் இருக்காங்க. எல்லா ஊருக்கும் ஒரு 5 பேர் இருக்காங்க சார். நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ற ஆளுக்கு கேட்டு சொல்லுவாங்க, they are going to buy 1 lakh or 2 lakh nuts every year. அவங்க தேவைப்படும். ஸோ உங்களை மெயினா எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பற்றி உங்களுக்கு தான் வருவாங்க. சார் பையர் வந்து எங்க பையருங்கிறவர் வந்து கண்ட்ரிக்கு தக்க மாதிரி ஸ்பெசிபிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறதுனால வருவாரு. சரிங்களா. ஹி வில் மேக் அசஸ்மெண்ட்டுங்க. எல்லாம் பெரிய தேவையில்லை எக்ஸ்போர்ட்டுக்கு. அது தெரிஞ்சுங்க முதல்ல. எக்ஸ்போர்ட் வந்து ஸ்பெசிபிக் சைஸ் அண்ட் குவாலிட்டி அண்ட் காம்பனன்ட் வைஸா வந்து அதுல கெமிக்கல் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இருந்தா தான் பை த ப்ராடக்ட். ஆனால் வந்து really based upon the field visit, verification, discussion, they will do the work சார். நீங்க வந்து எல்லாரும் வாங்க மாட்டாங்க டாக்குன்னு வந்து. ஆனா எப்பவுமே ரெகுலர் மார்க்கெட் இருக்குது, நோ டவுட் அபவுட் இட். ஆர்கானிக் தேங்காயை பத்தி அவரு பேசுனதாலேயும் அப்புறம் வந்து நீங்க வந்து அதை வேற ஸ்டேட்ஸுக்கு வாங்குற மாதிரி இருந்தால என்ன எனக்கு தெரிய தமிழ்நாட்டுக்குள்ள எனக்கு தெரிய 2 பெரிய ஃபேக்டரிஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்ச லெவல்ல. அவங்களும் அநேகமா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பண்றதா நான் வந்து அறிகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வராதா அவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மாதிரி? நான் நினைக்கிறேன் ஒரு ஃபேக்டரி வந்து கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கணும், பொள்ளாச்சி தாராபுரம் இந்த பக்கத்துல இருக்கணும். இன்னொன்று வந்து சேலம் பக்கத்துல ஒன்று இருக்கணும். ஸோ எனக்கு அதாவது கோகனட் இண்டஸ்ட்ரியை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய ஒரு நாள் தேங்காய் ரிக்வயர்மெண்ட் 1 லட்சத்துக்கு கிட்ட இருக்க வேணும். I mean, demand is more இல்லையா. நமக்கு தேவை இருக்குது. பட் அதை அக்ரிகேட் பண்ணி நாம கொடுத்தோம்னா அதை நல்லபடியா செயல்படுத்த முடியும். இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்தது. இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.